Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mono. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா குரங்கு பெடல். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குரங்கு பெடல் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஃபீல் குட் எமோஷனல் ஃபேமிலி ட்ராமா மூவி. வாட் த்ரூ வாட்சிங்லாம் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவார்ட் வாங்கின ஒரு நல்ல தமிழ் மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. மூவியோட ஸ்டார்ட் நடந்தாலும் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான குட்டி பையன் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜார்மலாக சம்மர் டைமில் லீவில் செம்ம ஃபன் பண்ணணும்னு நினைக்கிறான். அவனோட மிகப்பெரிய ஆசையை என்னன்னு கேட்டிங்கன்னா, சைக்கிள் ஓடி கற்றுக்கணும்னு சொல்லி சைக்கிளை வாடகைக்கு எடுத்து குரங்கு பெடல் அடிக்க ஆரம்பிக்கிறான். அதனால் அவன் வாழ்க்கையில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா என்ன, அப்பாவுக்கு சைக்கிள் ஓட தெரியாதப்ப சைக்கிள் ஓடணும்னு ஆசைப்படுறதை தாண்டி காசுக்கு வழி இல்லாமல் அவன் பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்புகள் திருட்டுத்தனத்தினால அவன் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறான். அதுலேருந்து அவனை காப்பாற்றுறதுக்காக அப்பா என்னென்ன பண்ணுறாரோ அவன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்டில் டைம் எடுத்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள மூவி, நல்ல மெசேஜை இம்பாக்ட்ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசை பற்றின அருமையே தெரியாமல் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து லடாக் போகிறது பெரிய மேட்ரு கிடையாது. அந்த 80s 90s ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா ஓட்டத்துக்கு ₹1-2 எவ்வளோ கஷ்டப்பட்டோ குட்டிக்காரனை அடிச்சோங்கிறத அப்பட்டமாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவி. நோஸ்டாலஜிக்கல் ஃபீல் அழகாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சூப்பரான இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸஸ் செம்மையாக கொடுத்துருந்தாங்க. காளி வெங்கட்டு அந்த குட்டி பசங்க 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங்னு சொல்லி வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் பாசத்தோடு எப்படி ஒன்றா சேர்ந்து சமாளிக்கிறாங்கன்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயத்தை அழகாக ரீக்ரியேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ட்ராமாவை தான் எடுத்து ப்ராப்பராக நரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பே பொறுத்தவரைக்கும் ஒரு ரியலிஸ்டிக் டாக்குமெண்ட்ரி ட்ராமா ஸ்டைலில் ஸ்லோ பன் த்ரில்லர் ஸ்டைலில் தான் ரொம்ப நீட்டாக எடுத்திருந்தாங்க. மூவியில் எந்த ஒரு அன்வான்ட் சீன்ஸோ கமர்ஷியல் மசாலாவுமே ஆட் பண்ணலாங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கவும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். டெக்னிக்கலாக ஓகேஷான மூவி. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. மூவியில் ஒரு சில சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்தில் எஃபெக்ட் பண்ணல. அதனால கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மூவியில் இருக்கக்கூடிய மேஜரான ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே கதைக்குள்ளே போகாமல் செகண்ட் ஹாஃபில் தான் கதைக்குள்ளேயே போவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வெறும் ஃபீலிங்கை மட்டுமே கிரியேட் பண்ண இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருந்தவங்க எமோஷனல் பாண்டிங்கில் ஏன் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது அப்பட்டமாக தெரியும். பயங்கரமாக ரியாலிட்டி அடி வாங்கியிருக்கு. எமோஷனல் கனெக்ட் இன்னும் பெட்டராக கான்ஃப்ளிக்டோட ஹேண்டில் பண்ணி தான் ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். போர் அடிச்சா டைம் இருந்தால் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல தமிழ் மூவி தான் இந்த குரங்கு பெடல். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.8/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.